Hi friends, so நம்ம circulatory system பார்த்துட்டு இருந்தோம். So போன கிளாसेसல circulatory system ஓட மற்ற details சின்ன details பார்த்தோம். Blood pressure வரைக்கும் நம்ம பார்த்துறோம். Okay, so today we are going to continue with the same topic, the hypertension. So BP அல்ல blood pressure measure பண்றதுக்கு we have a device I told you, sphygmomanometer. So normally it should be around 120/80. இதே aged people இருந்தா it will be around 130/90. Okay, it's a maximum reading up to 60 age. But சில பேருக்கு அந்த BP இன்னும் அதிகமா abnormal இருக்குது 160/95 for example. Okay, so the 160 refers to the systolic pressure, the 95 refers to the diastolic pressure. Okay, the heart to pump பண்ற அந்த speed. So on the speed it is creating some pressure. 160/95 it is a very high reading in the sphygmomanometer. இந்த மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னா we are calling that as high blood pressure or hypertension. So அந்த hypertension நிறைய ரீசன்ஸ் இருக்கு. So இன்னைக்கு நம்ம அந்த டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So hypertensionனா the high blood pressure. So இதனால இமீடியட்டா என்னென்ன மாதிரி எஃபெக்ட் வரும்? நிறைய பிபி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு, நிறைய ஹைப்பர்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஹார்ட் டிசார்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தா எல்லா ப்ராப்ளம் வரலாம். ஹார்ட் பிளாக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஓகே, ஹார்ட்ல கொரோனரி ஆர்டரிஸ் டிசீசஸ் வரலாம். whatever may be the thing, ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது இல்லாம பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூ, ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது ரெண்டும் இல்லாம கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ், கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸும் இந்த பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொரு காமன் திங், இந்த பிபி இருக்கிறவங்களுக்கு ரெட்டினோபதி. ஓகே, இந்த ரெட்டினோன்ற வேர்டு, இந்த ரெட்டினோபதின்ற டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இந்த சென்சரி ஆர்கன்ஸ் பார்க்கும்போது இந்த டீடைல்ல பார்ப்போம். ஸோ ரெட்டினோ ரிலேட்டட் வித் த ஐ. ஓகே, உங்க கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லேயர், ரெட்டினான்ற லேயர் டிஸ்டர்ப் ஆகும், இல்ல அது அஃபெக்ட் ஆகும். அந்த டிசார்டர் பேரு ரெட்டினோபதி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஹைப்பர்டென்ஷன். ஸோ பிளட்ல உங்களோட ஹார்ட்டோட பம்பிங் வந்து ரொம்ப இர்ரெகுலரா இருக்குது, பிளஸ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா உங்களோட பிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் அதை சொல்றோம். ஹைப்பர் டென்ஷனோட நார்மல் கான்சிக்வன்சஸ் பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, உங்களோட பிரெயின் அஃபெக்ட் ஆகுது, we are calling that as stroke. அது இல்லாம it will affect the kidney, leads to kidney failure. உங்களோட கண்ணை அஃபெக்ட் பண்ணுது, it will called as a retinopathy. Okay, so what are the causes of the hypertension? So hypertension என்ன நம்ம பார்த்துட்டோம். What may be the causes of hypertension? So நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே இந்த மேஜர் காசஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். So the smoking and alcohol consumption இருந்துச்சு அப்படின்னா they have the more chances for the hypertension. Okay, அது இல்லாம one of the major reason the obesity. குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹை இன்டேக் ஆஃப் சால்ட். எந்த அளவுக்கு நீங்க சால்ட் அன்யூஷுவலா அதிகம் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் நெக்ஸ்ட் திங், எக்ஸசைசஸ். ஓகே, எக்ஸசைஸே இல்லாம இருக்கிறவங்களுக்கு, சுத்தமா எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் த ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இருக்கிற அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர சான்சஸ் ஜாஸ்தி. நிறைய குண்டா இருக்கிறவங்களுக்கு, ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு, ஹை ஃபேட் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் இன்டேக், நம்ம சாப்பிட்ற அந்த உப்போட அளவு ரொம்ப அதிகமா ஃபுட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் we are going to see how to prevent the hypertension. ஸோ நமக்கு காசஸ் தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி we'll get some idea about how can we prevent the particular hypertension. The first thing, you have to reduce the obesity. So எப்படி obesity reduce பண்ணலாம்? You have to do some regular exercise. Okay, so regular exercise தான் one of the
major thing you have to do to prevent the particular hypertension. You have to avoid the high fat or direct animal fat. So direct animal fat எதுல இருக்குதுன்னா நம்ம சாப்பிடுற milk, cheese, உங்களோட meat, egg. Okay, இந்த மாதிரி இருக்கிற அந்த content எல்லாம் we have to avoid because you're going to avoid the hypertension. Hypertension உங்களுக்கு இருக்குது இல்ல அதை prevent பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு particular ஏஜுக்கு மேல you have to avoid the high fat இல்லனா direct animal fat எல்லாம் you have to avoid. Okay, அது இல்லாம of course you have to avoid the alcohol and smoking. Okay, so இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா you can avoid the development of hypertension so that you can avoid the or you can regulate your blood pressure with the age ஆக you have to regulate your blood pressure content. So நாம இப்ப பார்க்க போற டாபிக் heart transplantation. So what is heart transplantation? So human beingல ஏதாவது ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அனிமல்ல இருந்தோ இல்ல இன்னொரு ஹியூமன் பீயிங்ல இருந்தோ ஒரு ஆர்கன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ற அந்த டெக்னிக் பேர் தான் transplantation. So what may be the heart transplantation? So ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது, அவங்க என்ன பண்ண போறோம் நம்ம ட்ரீட்மெண்ட் பியாண்ட் த ரிப்பேர், அது வேற ட்ரீட்மெண்ட்லயும் சரியாக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ இன்னொரு ஹியூமன் பீயிங்ல இருந்து அந்த ஹார்ட்டை எடுத்து நம்ம இந்த அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த டெக்னிக் பேரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒருத்தருக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, ஹெல்த்தி ஒரு ஹியூமன் பீயிங்ல இருந்து ஹார்ட் எடுத்து இவருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்டிருப்பீங்க. 2 கிட்னி இருக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. ஒரு கிட்னி எடுத்து தேவையான இன்னொருத்தருக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா 2 பேரும் சர்வைவ் ஆவாங்க. தட் இஸ் கால்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். பட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்ணுவீங்க? ஒருத்தருக்கு ஹார்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் செத்துடுவாரு, யாருக்கு ஃபிக்ஸ் பண்றோமோ அவர் பழக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த டெக்னிக் எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு புரிய வேண்டிய பாயிண்ட் என்ன, நீங்க யார்கிட்ட இருந்து ஹார்ட்டை எடுக்கிறீங்களோ அவரு ஷுட் பி டெத். உங்களுக்கு லீகலா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா he should be death. He should not be alive in a normal condition. ஸோ அப்போ அவர் டெத் ஆயிருக்கணும், பட் அவரோட ஹார்ட் வந்து பீட்டிங் கண்டிஷன்ல இருக்கும். The heart should be in a beating condition. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ஹார்ட் மட்டும் உயிரோட இருக்கணும், அவங்க டெத் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த பினாமினனுக்கு பேரு இஸ் கால்ட் பிரெயின் டெத். ஓகே, ஸோ இன்னைக்கு மெடிக்கல் டெர்மினாலஜில ஒரு ஹியூமன் பீயிங் எப்போ டெத் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அவனோட பிரெயின் ஃபங்க்ஷனே ஆகல, இதுக்கு மேல அந்த பிரெயின் ஒர்க் ஆகாது, அதை ரெக்கவர் பண்றதுக்கான ஸ்டேஜஸே இல்லை, அது கோமா ஸ்டேஜ்ல இல்லை, அதை தாண்டி அந்த பிரெயின் டெத் ஆயிடுச்சு, இனிமே அந்த பிரெயின் வேலை செய்யாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு பேரு த பிரெயின் டெத். ஸோ அவங்களோட மற்ற ஆர்கன்ஸ் மேபி ஹார்ட் பம்ப் ஆகிட்டு இருக்கலாம், ஓகே, ஹார்ட் வேலை செய்யுது, மற்ற ஆர்கன்ஸ் கூட கொஞ்சம் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் பிரெயின் இனிமே சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா தட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் பிரெயின் டெத். ஸோ இன்னைக்கு வேர்ல்டுல டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத ஒரே ஆர்கன், ரொம்ப பெரிய ஆர்கன் பிரெயின் மட்டும்தான். அதுவும் இன்னும் ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெயின் இனிமே ஃபங்க்ஷனே ஆகாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் பிரெயின் டெத். இந்த மாதிரி பிரெயின் டெத்தான ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன ஆர்கனை இமிடியேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட ஹார்ட். ஸோ அவங்களோட ஹார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹார்ட் வந்து என்ன பீட்டிங் கண்டிஷன்ல இருக்குது. அந்த ஹார்ட்டை எடுத்து அந்த ஹார்ட் யாருக்கு இப்ப தேவையா இருக்கோ, யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குது, பியாண்ட் த ரிப்பேர் கண்டிஷன்ல இருக்குதுன்னா அந்த பீட்டிங் கண்டிஷன்ல இருக்கிற அந்த பிரெயின் டெத்தான பேஷண்ட் வந்து எடுத்த ஹார்ட்டை நம்ம இந்த தேவையான பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணனால இந்த பேஷண்ட் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான டெக்னிக் பேரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபர்ஸ்ட் 1959ல அனிமல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணாங்க. நீங்க கூட ஸ்கூல்ல டிசெக்ஷன் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். எப்படி நீங்க எலிக்கு டிசெக்ஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, எலியை முதல்ல தலையில அடிச்சு ஒண்ணு அதை மயங்க அடிச்சிருவீங்க, இல்லைன்னா ஹெவி குளோரோஃபார்ம் கொடுத்து அதை சாகடிச்சிருவீங்க. ஸோ ஏதாவது ஒரு மெத்தட்ல நீங்க அதை அடிச்சு சாகடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க டிசெக்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஹார்ட் மட்டும் பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே போன கிளாஸஸ்ல பார்த்த மாதிரி ஹார்ட் இஸ் அ வாலண்டரி மசில்ஸ். அது பிரெயினோட சப்போர்ட் இல்லாமலேயே அதுக்கே ஒரு தேவையான சிக்னல்ஸ் ஸ்டிமுலஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதால ஹார்ட் பீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணாங்க 1959ல
ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு அனிமல்ல இருந்து பீட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஹார்ட் எடுத்து கட் பண்ணி இன்னொரு அனிமலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த டெக்னிக் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. தட் டெக்னிக்ஸ் we are using today as heart transplantation. So human beingல 1967ல ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அதை ஃபர்ஸ்ட் பண்ணவர் ப்ரொஃபசர் பெர்னார்ட் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒருத்தர். ஓகே, ஸோ இன்னைக்கும் ரொம்ப ரேரா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்கோ இல்ல ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்கோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்றது இல்ல, அவ்வளவு ஈஸியா பண்ணவும் முடியாது. So what are the drawbacks or the limiting factors associated with the particular heart transplantation? So அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். So what are the limiting factors? எதெல்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்குது இல்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது? லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ ஹார்ட் எப்போ வேணா ஃபெயிலியர் ஆகலாம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு எடுத்துட்டு போறோம், அங்க போய் பார்த்தா ரிப்பேர் பண்ண முடியாத இடத்துல ஏதாவது ஒரு வால்வுல இல்ல ஏதாவது ஒரு பெண்டுல பெரிய அடைப்பு ஏதாவது இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, இந்த ஹார்ட்டை இனிமே எதுவுமே பண்ண முடியாது, இமீடியட்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இமீடியட்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவை? ஹார்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பேஷண்ட் தேவை. ஸோ ஹார்ட் கொடுக்குறவங்க உயிரோட இருக்கக்கூடாது, செத்து இருக்கக்கூடாது, பிரெயின் டெத் ஆயிருக்கும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டைமிங். ஓகே, த ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டைமிங். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எப்போ தேவையோ அந்த டைம்ல உங்களுக்கு த அவைலபிலிட்டி ஆஃப் ஹார்ட் வந்து நார்மலா அவ்வளவு பாசிபிள் இல்லை. அவைலபிலிட்டி ஆஃப் நியூ ஹார்ட், அவைலபிலிட்டி ஆஃப் நியூ ஹார்ட். ஸோ நார்மலா இது அவ்வளவு பாசிபிள் இல்லை. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் டைமிங். ஸோ த செகண்ட் திங், ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருதுன்னே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு புது ஹார்ட் ஒன்று கிடைச்சிருது. ஓகே, கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னே வச்சுங்க, ஃபால் பேக் ஆர் ரிஜெக்ஷன். ஸோ நாம இம்யூனாலஜி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி. இதுல என்ன டிரான்ஸ்பிளான்டேஷன்ல பெரிய பிரச்சனை அப்படின்னா, உங்க உடம்புல இல்லாம ஏதாவது ஒரு செல் நீங்க வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்தா கூட இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். ஓகே, நீங்க என்ன பண்ண போறோம், ஒரு பெரிய ஆர்கனே தூக்கி இன்னொரு ஹியூமன் பீயிங்ல இருந்து உங்களுக்கு வைக்க போறோம் அப்படின்னா என்ன நடக்கலாம்? இட் மே லீட்ஸ் டு த ப்ராசஸ் கால் ரிஜெக்ஷன். வெளியில இருந்து நீங்க கொண்டு வர அந்த ஆர்கனை, அது என்னோட ஆர்கன் இல்ல, நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லை, அது ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் த பர்டிகுலர் ஆர்கன். என்ன ஆகும்? நிறைய ஆன்டிபாடிஸ், நிறைய செல்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போயிட்டு நீங்க புதுசா பிக்ஸ் பண்ண அந்த ஹார்ட்டுக்கு அகேன்ஸ்டா போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. இமிடியேட்டா அந்த புது ஹார்ட்டை துண்டுண்டா சின்ன சின்னதா டீக்ரேட் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் த இம்யூன் சிஸ்டம். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் இதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புது ஹார்ட் வேலை செய்யாது. அகைன் அந்த பேஷண்ட் அந்த வேலை செய்யாத அந்த ஹார்ட்டோட கொஞ்ச நாள் சர்வே ஆகலாம். எப்படி சர்வே ஆகலாம்னா, உங்களோட இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டத்தையே வேலை செய்யாத அளவுக்கு சில ட்ரக்ஸ் கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஹார்ட்டை வேலை செய்ய வச்சுட்டு அவங்கள ஐசியூலே ரொம்ப நாள் வச்சிருந்திருக்கலாம். எவ்வளவு நாள் வச்சிருந்திருக்கலாம்? கொஞ்ச நாளைக்கு திரும்ப இன்னொரு ஹார்ட் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ற வரைக்கும் அவங்கள வச்சிருந்திருக்கணும். ஓகே, ஸோ த செகண்ட் drawback or second limiting factor, the problem of rejection by the immune system of the human body. The third, இதுதான் the major factor, the brain death patient. ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய பேஷண்ட் பிரெயின் டெத் ஆகுறாங்க அப்படின்னா கூட அந்த பிரெயின் டெத் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டுல ரொம்ப பெரிய லெவல்ல மாஃபியால ஒரு பெரிய சீட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா the first place goes to the medical field. ஸோ இங்க என்ன பண்றாங்க, உயிரோட இருக்கிறவனே கூட பிரெயின் டெத்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவனை சாகடிச்சுட்டு அவனோட ஆர்கன்ஸ் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ற பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கு. சென்னையில நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கணும், நிறைய ஹாஸ்பிட்டல்ல அரெஸ்ட் நடக்குது, நிறைய ஆர்கன்ஸ் வந்து திருட்டுத்தனமா ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ற பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, the certification for the patient as a brain death. ஒரு பேஷண்ட் அவனுக்கு பிரெயின் இனிமே வேலை செய்யாது அப்படின்னு சர்டிஃபை பண்ணாதான் அந்த சர்டிஃபைடு பேஷண்ட் கிட்ட இருந்து நீங்க ஹார்ட் எடுக்க முடியும். இந்த சர்டிபிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு
நம்மளோட கண்ட்ரில ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு டாக்டர் இமிடியேட்டா அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு சர்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப இட்ஸ் அ வெரி ரிஸ்கி ப்ராசஸ். ஏன்னா ஒரு டாக்டர் வந்து பிரெயின் டெத்னு சர்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னொரு டாக்டர் இல்ல அதுல டவுட்டா இருக்குது, அவர் ஹார்ட் இல்ல வேற ஏதாவது ஆர்கன் ஹார்வெஸ்ட் பண்றதுக்காண்டி அப்படி பண்றாருன்னு ஏதாவது கேஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் கேரியர் எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இங்க தேர்ட் ஃபேக்டர் நம்ம எதை சொல்றோம், ஒரு பேஷண்ட் ஒரு பிரெயின் டெத்னு சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு பேஷண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நான் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். we are in the topic heart transplantation. what is heart transplantation? ஹார்ட் இனிமே ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வீக்கா போன ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஹார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது பேரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுல ஒரே ஒரு ஃபேக்டர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், நம்ம எடுக்கிற அந்த ஹார்ட் வந்து பீட்டிங் கண்டிஷன்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ இதுல அந்த பீட்டிங் கண்டிஷன்ல இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் 1959ல அனிமல்ஸ் பண்ணாங்க, 67ல ஹியூமன் பீயிங்க்கு ட்ரை பண்ணாங்க. So what are the limiting factors associated with the heart transplantation? So first limiting factor, the problem of timing. எப்போ heart failure ஆகுதுன்னே தெரியாது. the failure ஆகுற டைம்ல you need a new heart. அந்த டைம்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். the second thing, the problem of rejection. உங்களோட இம்யூன் சிஸ்டம் புது ஹார்ட்டை வேணாம் இல்ல ஃபாரின் பார்ட்டிகல் சொல்லி ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அத அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா உங்களுக்கு நியூ ஹார்ட் உங்களுக்கு தேவை. the third, இதுதான் the major factor, பிரெயின் டெத்தான பேஷண்ட் கிடைக்கிறது இல்ல அப்படி டெத் ஆயிட்டாங்கன்னு சர்டிஃபை பண்ண பேஷண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன் இந்தியா. ஓகே, சோ திஸ் இஸ் வாட் சம்திங் அபவுட் த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சோ நாம இப்ப பார்க்க போற டாபிக் தி பல்ஸ் ரேட். ஓகே, சோ நாம இப்ப பார்க்க போற டாபிக் பல்ஸ் ரேட். சோ நாம ஏற்கனவே பல்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துறோம். சோ வாட் இஸ் பல்ஸ்? உங்களோட பிளட் ஆர்டரிஸ்ல உங்களோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது இல்லையா, ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணுது, டயஸ்டோலிக் சிஸ்டோலிக் எல்லாம் ப்ரெஷர்ல நம்ம பார்த்தோம். ஸோ இங்க என்ன நடக்குது, உங்களோட பிளட் ஆர்டரிஸ் அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுதோ அந்த வேகத்துல உங்களோட அயோட்டா வழியா உங்களோட எல்லா ஆர்டரிஸ்க்கும் பிளட் போகுது. போகிற ஸ்பீடுல அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், பிளட் திரும்ப போன ஸ்பீடு குறைஞ்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு ரிதமிக் ஸ்பீட்ல அது ஒரு ரிதமிக் எக்ஸ்பான்ஷன், ஒரு ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அங்க கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஒரு ரிதமிக் ஸ்பீட்ல நடந்துட்டே இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பல்ஸ். ஓகே, பல்ஸ் நம்ம நார்மலா எங்க பார்ப்போம், ரிஸ்ட்ல ஒரு பெரிய வெயின் இருக்கு, அந்த வெயின்ல கை வச்சு அது பெரிய ஆர்டரி இருக்கு, அதுல கை வச்சு பார்த்தா we can feel the pulse. அந்த பல்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஹார்ட்டோட பவர்ல அந்த பிளட் பம்ப் ஆகிற அந்த ஸ்பீட்ல we are feeling the contraction and relaxation of the particular blood arteries. அதுவும் ஒரு ரிதமிக் ஸ்பீட்ல ஒரு ஈக்குவல் ரிதம்ல இருக்கும். that rhythmic expansion and contraction is called the pulse. So pulse நாம எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம்னா we can describe the pulse as a rate. Okay, its rhythm, its strength, and whether it is strong or weak. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோம், அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு செக் பண்றதுக்கு டாக்டர் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்களோட கையில பல்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் இமிடியேட்டா டாக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பல்ஸை நம்ம எந்தெந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம், பல்ஸ்ல இருந்து நம்ம என்னென்ன மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னா பல்ஸ் ரேட். the first thing is pulse rate, பல்ஸோட ரிதம், பல்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் அது வெதர் இட் இஸ் அந்த அவங்க ஸ்ட்ராங் ஆர் வீக் நம்ம இங்க மென்ஷன் பண்றது அந்த வெசல்ஸ், அந்த ஆர்டரி. ஓகேவா, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கா இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கா. ஓகே, இந்த ஸ்ட்ராங் ஆர் வீக்ங்கிறத நம்ம ஹார்ட் ஆர் சாஃப்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, வெதர் இட் இஸ் ஃபீல் ஹார்ட் ஆர் சாஃப்ட், அந்த வெசல் வந்து ரொம்ப ஸ்டிஃபாவா இல்ல சாஃப்டா ஃபீல் பண்ணுவாங்கிறத we can check. ஓகே, சோ இததான் இந்த 4 termsல we can describe the pulse. சோ ஒவ்வொண்ணா நம்ம இப்ப பார்க்கலாம். what is pulse rate? சோ pulse rate அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்టిక్యులர் ஒரு மினிட்ல how many pulses per minute. ஓகே, how many pulses per minute. சோ டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா அவர் நம்ம கை பிடிச்சிட்டு பல்ஸ் செக் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு, ஒரு பல்ஸையே he will read as a beat. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 செகண்ட்ஸோ இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் அவர் ரீட் பண்றாருன்னா how many beats அப்படின்னு ரீட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு
20 beats per 20 second அவர் ரீட் பண்றாருன்னா he will calculate it for a minute. ஒரு மினிட்க்கு எவ்வளவு செகண்ட்ஸ் பா? 60 seconds. அப்போ he will multiply the particular thing and he will get the reading. Okay, 60 beats per 60 seconds or 60 beats per a minute. Okay, so இந்த மாதிரி he will calculate the pulse rate. So ஒருத்தருக்கு pulse rate எதுக்கு டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப்னா அவங்களோட ஹார்ட் பீட்டுக்கு, அவங்களோட ஹார்ட்டோட மூவ்மெண்ட்டுக்கு இது டைரக்டா ரிலேட் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு பல்ஸ் ரேட் நார்மலா எப்படி இருக்கணும்னா அவங்களோட ஹார்ட் எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதோ, எந்த ஸ்பீடுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்களோட பல்ஸ் ரேட் இருக்கும். ஒருத்தர் வேகமா ஓடிட்டு வந்து நிக்கிறாரு, அவருக்கு பல்ஸ் பார்த்தோம்னா பல்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிசிக்கலா ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க, வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, சோ இதுதான் we are calling that as pulse rate. So pulse rate எப்படி கால்குலேட் பண்றோம்? The number of beats in the particular artery per minute. ஒரு 20 seconds ko 15 seconds ko பார்த்துட்டு we can calculate it for a minute. That is called the pulse rate. So rhythm அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில பேருக்கு rhythm ஒரு பர்டிகுலர் ரிதம் ஒரு ஈக்குவலா ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா உங்களோட பல்ஸ்ல இருக்கணும். அப்படி இல்லாம பல்ஸ் திடீர்னு கூடுது, பல்ஸ் திடீர்னு குறையுது அப்படின்னா தட் இண்டிகேட் சம் ஹார்ட் டிசார்டர். ஓகே, உங்களோட ரிதம் அன்இக்குவலா ஒரு மாதிரி அன்இவனா இருக்குது, உங்களோட பல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? போத் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சம் ஹார்ட் டிசார்டர்ஸ். ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பர்சன் பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத இட் இண்டிகேட்ஸ். So this is what we have to see something about the pulse rate. So what is pulse rate? What is pulse னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஹார்ட் பம்ப் பண்ற ஸ்பீடுல உங்களோட ஆர்டரிஸ்ல you are feeling some pressure, you are feeling some beat. Okay, அந்த பீட் தான் நம்ம பல்ஸ் னு நம்ம சொல்றோம். அதுல நம்ம என்னென்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா பல்ஸ் ரேட், பல்ஸ் ரிதம், அது whether it is strong or weak, whether it is hard or soft, அதை பொறுத்து நம்ம அதை டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ பல்ஸ் ரேட் அப்படிங்கறது நம்ம என்னன்னு இப்ப பார்த்தோம். ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு பீட் அப்படிங்கிறது பல்ஸ் ரேட். பல்ஸ் ரிதம், பல்ஸ் வீக் அப்படிங்கறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் வீக்கா இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசார்டர் இருக்குங்கிறத டாக்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவார். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் we are going to see something about the CPR, cardio pulmonary resuscitation. ஓகே, இதுக்கு பேரு CPR. ஸோ வாட் இஸ் CPR பா? ஸோ ஒரு பேஷண்ட் வந்து உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, எங்கேயோ அவசரமா ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாரு, மூச்சு பேச்சே இல்லை. ஓகேவா, அவரால் பிரீத் பண்ண முடியல, இல்ல அவர் பிரீத் பண்ணல, எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல. ஸோ இமீடியட்டா யூ ஆர் கோனா டூ சம்திங், தட் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் CPR. CPR அப்படிங்கிறது கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். So resuscitation அப்படின்னா you are giving or you are administering something, you are giving or you are administrating something. So என்ன பண்ண போறோம்? கார்டியோ அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் வித் ஹார்ட், பல்மனரி அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் லங்ஸ். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல இல்ல கார்டியாக் அரெஸ்ட்ல அவங்க ஒரு பேஷண்ட் மயங்கி விழுந்துடுறாங்க. ஓகே, கார்டியாக் அரெஸ்ட்ல மயங்கி விழுந்துடுறாங்க. நீங்க ஆர்டிபிஷியலா அவங்கள இமிடியேட்டா அந்த ஆக்சிஜன் சப்ளைய ரினியூ பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ஓகே, வாட் யூ ஆர் கோயிங் டு டு, யூ ஆர் கோனா ரினியூ த ஆக்சிஜன் சப்ளை. ஸோ ஆக்சிஜன் சப்ளை ரினியூ பண்ணனா உங்களுக்கு ரெண்டு திங் உடனே நடக்கணும். ஒன்னு, லங்ஸ் வந்து ஏர் உள்ள எடுக்கணும், ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரெண்டு, உங்களோட ஹார்ட் வந்து அந்த ஆக்சிஜனை பம்ப் பண்றதுக்கு வேலை செய்யணும். இந்த ரெண்டு வேலையும் நடந்தாதான் அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்றத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு மாதிரி எமர்ஜென்சியா நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிங் நம்ம பண்றோம். என்ன பண்றோம்? we are going to give some cardiac compression and at the same time we are going to administer the oxygen, இன்னும் கிளியரா சொல்ல போனா the air into the lungs. ஓகே, இது ரெண்டையும் நம்ம பண்ணி அவங்க ட்ரை பண்ண போறோம். நம்ம நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்க மேல கை வச்சு இப்படி அழுத்த ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் கால் த கம்ப்ரெஷன். அவங்க செஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இந்த கையோட நம்மளோட அந்த உள்ளங்கை ஒரு பேக் சைடு வச்சு ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். அந்த கம்ப்ரெஷன் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லங்ஸ் ஒரு பம்ப் மாதிரி நம்ம வெளியில இருந்து அடிக்க
ட்ரை பண்றோம். ஹார்ட்டுக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த சிபிஆர். சிபிஆரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கார்டியாக் கம்ப்ரஷன். உங்களோட ஹார்ட், லங்ஸ் அந்த ரிப்ஸ் டேமேஜ் ஆகாத அளவுக்கு. ஸோ அந்த சிபிஆர் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு. தெரியாம நீங்க வச்சு கை வச்சு அழுத்தினீங்கன்னா ரிப்ஸ் உடஞ்சி அதுவே ஹார்ட் பங்க்சர் ஆகி அவங்க டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த பொசிஷன்ல வச்சு பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான பொசிஷன்ல அவங்களோட ஹார்ட்ல அந்த செஸ்டுக்கு மேல ரிப்ஸுக்கு நடுவுல அந்த ஹார்ட் திரும்ப ஸ்டிமுலஸ் கொடுத்து அதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். தட் ஸ்டெப் இஸ் கால்ட் கார்டியாக் கம்ப்ரஷன். ஸோ த செகண்ட் திங், அவங்களுக்கு லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனை இல்லை ஏர் அவங்களால இன்ஹேல் பண்ண முடியல, அவங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம்? மவுத் ரிசசிட்டேஷன். ஸோ ரிசசிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வாயில நம்ம வாய் வெளியில இருந்து எதுவும் வேற எதுவும் எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு கேப் இல்லாம நம்ம வாய் வச்சுட்டு அவங்களுக்கு வெளியில இருந்து நம்ம ஏர் நிறைய அவங்களுக்கு உள்ள செலுத்துறோம், உள்ள ஊதுறோம். என்ன ஆகும்? அப்போ அவங்களுக்கு அவங்களோட லங்ஸ்க்கு ஆர்டிபிஷியலா போயிட்டு அந்த ஏர் வந்து இமீடியட்டா அது ஃபில் ஆகும். நம்ம ஏற்கனவே நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல பார்த்த மாதிரி எந்த அளவுக்கு அது விரியுதோ அந்த அளவுக்கு வேகமா அது சுருங்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஊத அவங்களுக்கு அந்த பம்ப் வந்து திரும்ப ஃபங்க்ஷனா இருக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் சேர்ந்தது தான் இந்த சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், வாட் இஸ் சிபிஆர்? யாராவது ஒரு பேஷண்ட் கார்டியக் அரெஸ்ட்ல இமிடியட்டா மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி விழுந்துடுறாங்கன்னா அவங்களோட சிஸ்டமை ரிவைவ் பண்றதுக்கு நாம பண்ற அந்த டெக்னிக் பேர் தான் சிபிஆர், இல்லைன்னா கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன இமிடியட்டா கொடுக்கணும்? ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும், அவங்களோட லங்ஸ் திரும்ப வேலை செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வைக்கணும். ஸோ இங்க நம்ம இமிடியட்டா எமர்ஜென்சி அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஸ்டெப் பண்றோம். ஒன்னு வந்து அவங்களோட கார்டியாக்கு நம்ம கம்ப்ரஷன் வெளியில இருந்து செஸ்ட் அழுத்துறது மூலமா we are giving some compression to the heart and lungs. செகண்ட் திங், நம்ம மவுத் ரெசசிட்டேஷன். அவங்களோட வாய் மேல வாய் வச்சு வேகமா நிறைய காத்து நம்ம ஊதும் போது அவங்களோட லங்ஸ் வந்து ஆர்டிபிஷியலா எக்ஸ்பாண்ட் ஆகுது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏர் கிடைக்குது. அந்த ஏர்ல இருந்து ஆக்சிஜன் சப்ளை அவங்களோட பாடிக்கு போயிட்டு திரும்ப அவங்களோட சிஸ்டம் ரிவைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் cardiopulmonary resuscitation. So the next topic we are going to see something about the